வந்து கோன் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க அதே டேப்ல கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோன் யுவர் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்டர் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கும். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்படவே வேணாம். இங்க மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கோன் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்னு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல போனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க மொபைல் நம்பர் கேட்கும். நீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்துங்க. நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஐடி எடுத்துக்க முடியும். ஸோ அதனால ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கேப்சா. ஸோ அதை வந்து கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுல என்ன இருக்கோ அது. ஸோ கேட் மொபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும் பிஎம் கிசான் வெப்சைட்ல இருந்து. இவர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி வரும். ஸோ 119522 அப்படின்றத எனக்கு வந்திருக்க ஓடிபி. நான் கெட் டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அவங்களோட நேம் என்ன அப்படின்றது வந்துடும். ஸோ வெங்கடாச்சலம் அவங்களோட நேமு, ஸோ அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு திரும்ப கோன் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, இந்த டேப் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா விடுங்க, வேணாம் அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இந்த நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேப்சா. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. கேப்சு ஸ்மால் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தப்பா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களால லாகின் பண்ணி பார்க்க முடியாது. திரும்ப கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அகைன் ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓடிபி வந்துருச்சு 350963. இதுதான் என்னோட ஓடிபி. நான் கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாகின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ லாகின் ஆயிடுச்சு. கோன் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஒரு பேஜுக்கு வந்துடுச்சு.